ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தையல் சம்மந்தமான வீடியோ இல்லை. இது வந்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. கோழி சம்மந்தப்பட்டது. இந்த கோழியோட பேர் என்னென்னா கடக்நாத் என்று சொல்லக்கூடிய கருங்கோழி. இதனுடைய இறைச்சி, இறகு அனைத்துமே கருப்பாக இருக்கும். இது வந்து நிறைய பேருக்குமே இன்னுமே தெரிய வரல. இது சம்மந்தமாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கருங்கோழியினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கோழியில் வந்து அதிக புரதம், ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. நியாசின், செலினியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களும் உள்ளது. இதில் குறைந்த கொழுப்பளவு இருப்பதால் இதயத்துக்கு ஏற்றதுன்னு சொல்கிறாங்க. இந்த கருங்கோழி இறைச்சி சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த கடக்நாத் என்று சொல்லக்கூடிய கருங்கோழி சித்த மருத்துவத்தில் அதிக பயனுள்ளதாகவும் கருதப்படுகிறது. இந்த கோழியில் வந்து ஒரு சிறப்பு என்னென்னா, இதனுடைய இறைச்சி கருப்பாக இருக்கும். இதனுடைய ரத்தம் வந்து கரு சிவப்பு நிறத்தில் இருக்கும். எல்லாமே கருப்பாகவே இருக்கும். இதனுடைய இறைச்சி வந்து நார்மலாக பயன்படுத்தக்கூடிய நமக்கு இறைச்சியினுடைய சுவையை காட்டிலும் இதனுடைய சுவை வந்து அதிகமாகவே இருக்கும். டேஸ்ட் வந்து அள்ளும். நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட. அதாவது நோய் எதிர்ப்பாற்றல் மிகுந்த ஒரு இறைச்சி. நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதனுடைய இறைச்சி எதனால் கருப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், லெமனின் என்று சொல்லக்கூடிய நிரம்பி இருப்பதால் வந்து இது வந்து கருப்பாகவே இருக்குது. எல்லாமே பிளாக்காக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். எதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கோம் அப்படின்னா, இது வந்து நிறைய பேருக்கு இன்னுமே இந்த கடக்நாத் கோழி பற்றி தெரியலை. அது சம்மந்தமாக தெரியணும் அப்படின்றதுக்காக. அதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் போய் இணையத்தில் கடக்நாத் கோழி பற்றிய விவரங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது எவ்வளவு பயனுள்ளது அப்படின்னு சொல்லி தெரிய வரும் உங்களுக்கு. இப்போ வந்து இது நம்ம உற்பத்தி செஞ்சுருக்கோம். இந்த கோழி வந்து 12 பீஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து சேல்ஸுக்காக இல்லை, இது வந்து நம்ம இனவிருத்திக்காக வச்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு தெரியணுன்றக்காக இந்த பதிவை வந்து நான் வந்து போஸ்ட் போடுறேன். இதில் ஒரு சில பீஸ் மட்டும் சேல்ஸ் பண்ணுறோம். அதாவது உத்தம்பாளையம் வட்டம் பண்ணைப்புறம் கிராமத்தில் வந்து நம்ம இருக்கிறோம். இதை சுற்றிலே இருக்கிறவங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைப்பட்டால் வந்து இந்த பீஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம். இது வந்து எல்லாமே கொடுக்குறதுக்காக இல்லை, இனவிருத்திக்காக நாங்கள் வந்து அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் பண்ணுறதா ஒரு இதில் இருக்கிறோம். நீங்கள் தேவை, அதாவது உங்களுக்கு மருத்துவ பயன்பாட்டுக்காக அத்தியாவசியம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு சில பீஸ் வந்து நீங்கள் வந்து நம்மகிட்ட வாங்கிக்கிறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.